ஹாப்பிராஜ் படம் உண்மையிலே செம்ம எமோஷனலாக இருக்கா பார்த்துருவோம் வாங்க. ஜிவி பிரகாஷ், அப்பாஸ், ஸ்ரீகௌரி பிரியா, ஜார்ஜ் மரியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் மரியராஜா இளஞ்செழியன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படம் பிரைம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 33 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஓப்பன் பண்ணால் மரியன் ஜார்ஜ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் வாத்தியார். தன்னோட உருவத்துக்காகவே சின்ன வயசுலேருந்து குதிரை முட்டை அப்படின்னு எல்லாராலையும் கேலி செய்யப்படுறாரு. அவரோட பையன் தான் ஜிவி பிரகாஷ். அவர் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹாப்பி ராஜின்னு பேர் வைக்கிறாரு. ஊரால் கேலி பண்ணப்படுறது ஜார்ஜ் மரியனோட நிற்கல, அவரோட பையனையும் பின்தொடருது. சின்ன குதிரை முட்டைன்ற பேர்னாலையும் இவங்க அப்பானாலையும் ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. இங்கே இருந்தால் ஒரு பொண்ணும் கிடைக்காதரா, வெளியூர் போய் ட்ரை பண்ணுன்னு அவர் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க ஜிவி பிரகாஷும் பெங்களூருக்கு வேலைக்காக கிளம்புறாரு. ஆஃபீஸில் தன்னோட கொலீகான ஸ்ரீகௌரி பிரியா மேலே காதல் வயப்படுறாரு. அவங்களோ பயங்கர ரிச் அண்ட் எலைட்டான ஃபேமிலி. இவங்க 2 பேருக்குள்ளே லவ் செட் ஆகிறதோட மாடர்ன் எலைட் ஃபேமிலி, சிம்பிள் வில்லேஜ் ஃபேமிலி, இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கலாட்டா அண்ட் அட் லாஸ்ட் அவங்களோட லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த ஹாப்பி ராஜ். பல முன்னணி இயக்குநர்களே தங்களோட படத்தில் பாடி ஷேமிங் பண்ணும்போது ஒரு அறிமுக இயக்குனரான இவர் காமெடிக்காக ஸ்டார்டிங்கில் பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாலும் அட் த எண்ட் அதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜே முன் வச்சிருக்காரு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. பொதுவாக அம்மா பார்த்தீங்கன்னா தன் பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக வெளிப்படுத்திடுவாங்க. பட் இதுவே அப்பா சைட் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அது பெருசாக வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். அப்படி ஒரு மூமெண்ட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தோட எண்ணில் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. தன் பையன் சந்தோஷத்துக்காக ஈகோ தூக்கி போடுற அப்பா, மாடர்ன் லைஃப்க்கும் ட்ரெடிஷனல் லைஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், நம்ம எதிர்பார்க்காம பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பு அடுத்தவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது, இது மாதிரி பல சோஷியல் மெசேஜஸ் எமோஷனலோட நல்லாவே சொல்லியிருந்தாங்க. மரியம் ஜார்ஜ் தான் படத்தோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட கேரக்டர் ஆர்க் பயங்கரமாக வந்திருக்கு படத்தில். அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு மரியன் ஜார்ஜ். அதுவும் கிளைமேக்ஸில் ஸ்டன்னிங்கான எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. கைதி படம் மாதிரியே தன்னோட இன்னசென்ஸ்னால ஒன்ஸ் அகைன் அவர் ஒரு ஃபினாமினல் ஆக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ நான் சொன்னதெல்லாம் படத்தோட கடைசி ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான். மிச்சம் 2 hours படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. அதிர்ச்சி அருண், மதுரமுத்துன்னு இப்படி பல பேர் இருந்தும் காமெடி சீன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. பட் சிரிப்பு தான் சுத்தமாக வரவே இல்லைங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வர பாடி ஷேமிங் காமெடிஸ்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்க்கும் ஸ்ரீகௌரி பிரியாவுக்கும் உள்ள லவ் போர்ஷன்ஸ் பெருசாக ரொமான்டிக்காக இல்லாததால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியலங்க. தென் இன்ட்ரோல் பாயிண்டில் பெங்களூரில் நடக்கிற ஒரு எலைட் வெட்டிங் பார்ட்டியை கிராமத்துலேருந்து வந்து அட்டன் பண்ணால் எப்படி இருக்குன்றத எமோஷனல் ப்ளஸ் காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலாக தாங்க போச்சு. தென் ஜென்ஸி அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக சோஷியல் மீடியாவில் வர ரீல்ஸ்லாம் வச்சு காமெடி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினச்சி எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுங்க. ஜிவி பிரகாஷ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட சீன்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தார். பட் எமோஷனல் சீன்லாம் இன்னுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் நடுவில் வர ஒரு குத்துப்பாட்டும் கிளைமேக்ஸில் வர எமோஷனல் சாங்கும் நல்லா இருந்துச்சு. தன் பிஜிஎம்ஸ் மூலிமா நடுவில் அங்கங்கே ஹியூமர்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் உள்ள மாடர்ன் லைஃபையும் சரி, கிராமத்தில் உள்ள எளிமையான வாழ்வியலையும் சரி ரொம்ப அழகாகவே படம் பிடிச்சிருக்காரு. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சீன்ஸை இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி படத்தை கொஞ்சம் கிறிஸ்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரோட எமோஷனல் சீக்வன்ஸ், மியூசிக், மரியம் ஜார்ஜோட கேரக்டர் ஆர்க் அண்ட் அவரோட இன்னசென்ஸ் ஆக்டிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா லென்த்தாக போகிற முதல் 2 மணி நேரம், ஆன் அண்ட் ஆஃப் காமெடிஸ், மூவி டியூரேஷன் அண்ட் லவ் போர்ஷன்ஸ். ஓவராலாக லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு வர எமோஷனல் சீக்வன்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த எமோஷனல் ஹாப்பி ராஜ். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.